ஹலோ சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கிடையாது, லஞ்ச் வீட்டிலேருந்து தான் சாப்பிட்றோம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலை. ஸோ அந்த இலை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம். இது வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதோட டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊரில் கிடைக்காதுங்க, செடி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் வாங்கி செடி வளர்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோ வந்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து மதுரை அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து உங்களுக்கு இந்த லீஃப் வந்து பேக்கெட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம இந்த மாதிரி எங்கள் ஊர்லலாம் அது மோஸ்ட்டாக கிடைக்காது. ஸோ நான் அதனால் பிளான்ட் வாங்கியே வச்சுட்டேன். ஸோ ஒரு 3 டோ கிடச்சிது எனக்கு. இதில் கொஞ்சம் பெருசாகவே நான் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்க மாதிரி மொத்தமாக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 தட்டிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் வேண்டாதவங்க இல்லை கீ, கோகோனட் ஆயில், உங்களுக்கு என்ன ஆயில் பிரியமாக இருக்கோ போட்டுக்கலாம். பட் ஆயில் ஊற்றாமல் தோசை டவாலே சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து என்ன ஆயிரும், தோசை உங்களுக்கு அடுத்தது வராது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றியே நான் சுட்டுக்கிறேன். ஸோ நல்லா ப்ளஃபியாக திருப்பி போட்டு சுட்டுகிட்டே இருந்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், நான் 3ஐயும் சுட்டுட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ப்ளஃபி அப்படி கோல்டன் கலரில் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இது வந்து நீங்கள் வந்து பூரி மாதிரியும் சுடலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே ப்ளஃபியாக வந்துடும் உங்களுக்கு இந்த சப்பாத்தி. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் 2 இருக்குது. ஸோ இதை போட்டுட்டு உங்களுக்கு நான் இதுக்கு என்ன சைட் டிஷ்னு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், சப்பாத்தியும் போட்டாச்சு. ஸோ ஒரு 3 சப்பாத்தி நம்மளுக்கு இதுலேருந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை தொக்கு, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான தொக்கு இதுக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். கேர்ள்ஸுக்கு முருங்கைக்கீரைலாம் நிறையா சாப்பிட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும். அவங்களுக்கு இது முருங்கைக்கீரைனே தெரியாது. பாருங்கள், அதுதான் முள்ளிருங்க இலை ஆக்சுவலாக. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து முள்முருங்கை இலை. நல்லா பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க நர்சரிலேருந்து. ஸோ ஆக்சுவலாக இது எங்கள் வீட்டு பெட்டு இவங்க 2 பேருமே. ஸோ உங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இவங்களோட சேட்டைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இது நம்ம போட்டுடலாம். சரிங்களா? தேங்க்யூ.